ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள கப்புள்ஸ் இவங்கெல்லாம் படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. அந்த இன்டர்வல் அடுத்த சீன் வந்து எல்லாரும் கல்ல தண்ணி வந்துடும். புது கான்செப்ட் ப்ரோ படம். தமிழ் படத்துல இது மாதிரி புதுசா வரது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. நல்லா ஒரு ஜாலியான ஒரு படம் வந்து பார்க்கலாம். விடிவி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அது காமெடி எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஒரு சில சீன்ஸ் படம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்கன்னே தெரியல. இந்த மாதிரி படம் எடுத்திருக்க மாட்டாங்க யாரும். இந்த படம் அந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள கப்புள்ஸ் இவங்கெல்லாம் படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கலான்றது படத்தை பார்த்துக்கலாம். அதாவது நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கே புரிய வைக்கிறதுக்கு நம்மளால புரியாது. அதை வந்து நமக்கு ஆப்போசிட் நடக்கிறத பார்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த ஹீரோவுடைய அவங்க அம்மா அப்பா இந்த டெத் அவர் பார்க்கும்போது அவங்க உடன்பிறப்பு வந்து கோச்சிக்கிறாங்கல்ல, அது கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க படம். அந்த இன்டர்வல் அடுத்த சீன் வந்து எல்லாரும் கல்ல தண்ணி வந்துடும். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா புதுசாக இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. புது கான்செப்ட் ப்ரோ படம். தமிழ் படத்துல இது மாதிரி புதுசா வரது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இது ஆக்சுவலி நான் இந்த படத்துல ஜூனியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் எடுக்கும்போது கொஞ்சம் சீரியல் மாதிரி தான் எடுத்தார். புது டைரக்டர், இவர் எடுக்க தெரியல போல அப்படின்னு. ஆனால் படம் நேரில் பார்க்கும்போது பெஸ்ட் ப்ரோ. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப் எது, செகண்ட் ஹாப் எது கம்பேர் பண்ண முடியல. ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் செம்மையை தெறிக்கி விட்டார் ப்ரோ. ஃபேமிலி அடுத்து சூப்பராக நல்லா பார்க்கலாம். ஒரு லவ் சீன்ஸ், ஒரு நல்ல ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக்லாம் ஒரு புதுசாக இருந்துச்சு, தெறிக்கி விட்டாங்க. ரேப்லாம் கிளைமேக்ஸில் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். ஒரு புது ஆக்டர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இவங்க ஆல்ரெடி நிறைய படம் பண்ண மாதிரி ஆக்டிங் தெறிக்கி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. புரியல. ஒரு புது கான்செப்ட். ஒரு பையனா இருந்து ஒரு பொண்ணா மாறுது, அது எவ்வளவு கஷ்டப்படுறது அந்த ட்ரெஸ்ஸோட. ஹீரோ நல்லா பண்ணியிருக்க ப்ரோ. அதெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணலாம். லவர்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே டோட்டலாக என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. இந்த படம் சூப்பராக இருந்தது. நல்லா டிஃப்ரெண்டான கான்செப்ட் நல்லா எடுத்திருந்தாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்த்தும் போதே தெரிஞ்சிச்சு இது டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். ஸோ லாஜிக்லாம் இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அண்ட் ஹீரோ வந்துட்டு லைக் பொண்ணா மாறுற மாதிரியான விஷயம் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. எதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இல்லாமல் அது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் படம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் யாருக்கும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்றது தெரியல. பட் ஆனால் நல்லா ஒரு ஜாலியான ஒரு படம் வந்து பார்க்கலாம். விடிவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது காமெடி எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். எனக்கு கான்செப்ட் தான் பிடிச்சது. படத்தில் கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தமிழில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க மூவி. வேற லெவலு மூவி வந்து ஸ்டோரி யூனிக்காக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பத்தாவது படத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ரியலாக இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு எனக்கும் தெரில. ப்ரோ எல்லாமே கலந்தது ப்ரோ. மிக்சிங்கு ஸ்டார்டிங்கில் காமெடியாக இருந்துச்சு. கிஸ் பண்ண வந்து பயணம் மாறுது, அதனால சும்மா காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் போக 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 அப்படியே எமோஷனாக கொண்டு போச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ மூவி. லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. ஒர்க் ஆகும் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்துச்சுல, அந்த சீன்ஸ் மட்டும் தான். பட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான், பிஜிஎம் தான் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணிருக்காங்க ப்ரோ. வேற லெவலு. ஃபர்ஸ்ட் டைம் தான், நல்லா இருந்துச்சு. வேற லெவலு. அது இல்லை அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியானு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. வேற லெவலு. புரியல. யங்ஸ்டர் பார்க்குற மாதிரி ப்ரோ. யங்ஸ்டர் தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்கன்னே தெரியல. ட்ரெய்லர் பார்க்காம வந்தனால எனக்கு இன்னும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. விடிவி சார் அவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது விடிவி சார் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி ட்ராமா மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். நீங்கள் லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கொஸ்டின்லாம் பண்ணாமல் படம் என்ன இப்படிலாம் நடக்குமா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும். போர்லாம் ஆகலை. எனக்கு வந்து
காமெடி சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப வயசானவங்களுக்கு மேபி இந்த கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். ஓவராலாக நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. லவ், ஆக்ஷன், ட்ராமா அண்டு ஹாரர் இந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் எடுத்துருக்குறாங்க படம். அண்டு ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வருது இந்த படம். ஸோ இது சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, அதே டைமில் கன்வின்சிங்காகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து கன்வின்சிங்காக அதில் வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணனால தான் இது இவ்வளோ கன்வின்சிங்காக வந்துருக்கு. அண்ட் டிரெக்டர் வந்து ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில். அது வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக லேக் இல்லாமல் எமோஷனை கரெக்டாக ட்ரிகர் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டான விஷயத்த பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். காமெடி விடிவி சார் தான் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி இப்போ பிளாட்டாகவே வந்து காமெடி வந்து உள்ளே இருக்குது படத்துலேயே. அதனால் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பராக வந்து விடிவி சார் அதை பண்ணியிருந்தனால அதை டேக் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல சிரிப்பு வந்துச்சு, ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இல்லை ஸ்க்ரீன் பிளே வந்து அதான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ வந்து முக்கியமாக இன்டர்வல் பாட்டில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த 20 நிமிஷம் பிரேக்கில் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதையாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி படம் எடுத்திருக்க மாட்டாங்க யாரும். இந்த படம் அந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக ட்விங்ஸ்னால் நம்ம 2 கேரக்டர் பார்ப்போம், ஆனால் இந்த படத்தில் ட்விங்ஸ் தான், ஆனால் ஒரே ஆளில் வந்து 2 கேரக்டர். காலையிலேருந்து ஈவினிங் வரையும் பொண்ணாக இருப்பாங்க, ஈவினிங் அப்புறம் நைட்டு வரையும் பாயாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி கதை ரியாலிட்டிக்காக யோசிக்கும் போது அது செட் ஆகாது. பட் படமாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து போரிங்காக இருக்க மாதிரி இல்லை. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேமியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காங்க. பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், வேற லெவல் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் வேற லெவல் எடிட்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தை எவனாவது மொக்க கிக்கான்னு எவனாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சீரியஸாக கலப்பிக்கு அடிச்சிருவோம் ப்ரோ. அந்த மாதிரி படம் உண்மையாலுமே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிற படத்தை மட்டும் வந்து பாருங்க. நல்லா இல்லாத படத்தை போய் நெகட்டிவாக கொடுங்க. இந்த படம்லாம் ஒர்க்ஃபுல்லான படம் ப்ரோ. ஒரு டீமே இவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருக்கு படம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, பாவமாலாம் இல்ல, வித்தியாசமா இருக்கு. நாங்க இதுல வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாருன்னா அந்த ஹீரோ தான். இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஆனால் மெயினாக அந்த ஹீரோவோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. இதில் வந்து என்னன்னா இந்த படம் பார்க்க வர மாதிரி இருந்தால் கப்புள்ஸாக வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாங்க, ஃபேமிலியோட வந்துடாதீங்க. நிறைய கிஸ் சீனு, ரொமான்ஸ் சீனு, சாங்கு அது இதுன்னு வரும். ஸோ பார்த்து நீ வந்துங்க. ஸோ இன்னொன்று லீட் 2 கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வேறு வருமா, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள், படம் நல்லா இருக்கு.